தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலையும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லுகிறார். மற்ற எல்லாம் சொல்லுகிற பொழுது நம்முடைய ஆவிக்குரிய குடும்பத்துக்கு, பொருளாதாரத்துக்கு, மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கூட கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் எல்லாரும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு 6 காரியத்தை வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த ராஜ்யத்தின் ராஜாவை குறித்து நம்ம அறிந்திருக்க வேண்டும். ரெண்டாவது, நம்முடைய மனதை சரியாக சீர்படுத்த வேண்டும். மூணாவது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு என்ன சொன்னார் என்று பார்க்க போகிறோம். அந்த ராஜ்யத்தோடைய சட்டதிட்டம் என்ன, அவர் போட்டிருக்கிற சட்டம் என்ன அப்படிங்கிறத அதையும் பார்க்க போகிறோம். தாவீதுக்கு, சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு இந்த ராஜாவை குறித்ததான ஒரு வெளிப்பாடு சங்கீதத்தில் அவர் சொல்லி இருக்கிறார். அதையும் பார்க்க போகிறோம். இந்த ராஜ்யத்தின் ராஜாவை எப்படி கனம் பண்ண வேண்டும், இந்த 6 காரியம்